அன்பர்களே, இன்று நாம் மோகனூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மோகனூரில் காவிரி வடக்கிருந்து தெற்கு நோக்கி ஓடுகிறது. ஆதியில் இந்த தலம் வில்வாரண்யம் என அழைக்கப்பெற்றது. காவிரி அன்னையும் பிரம்மனும் லக்ஷ்மி நாராயணர் வீற்றருளும் நெல்லி மரமாக குடையாக நின்று வணங்கினர். பெருமாள் சிவபெருமானுக்கு மோகனாவதார காட்சியை காட்டியருளிய தலம் என்பதனால் இந்த ஊர் மோகனூர் என பெற்றது. முற்காலத்தில் பக்தர் ஒருவர் வருடா வருடம் திருமலை திருப்பதிக்கு புரட்டாசி திருவிழாவில் கலந்து கொள்ள சென்று வருவார். வயது முதிர்ந்த காலத்தில் வாத நோய் தொற்றிக்கொண்டது. திருமலை செல்ல முடியாமல் வருந்தினார். ஒரு நாள் அவரது கனவில் தோன்றிய மலையப்பன், பக்தனே, திருமலைக்கு நீ வர முடியாததால் நானே இங்கு வந்துவிட்டேன். அருகில் உள்ள புற்றினுள் நான் இருக்கிறேன். என்னை தரிசித்து நிம்மதி அடைவாய் என அருள் பாலித்தார். கண் விழித்த பக்தர் நடந்ததை ஊர் பெரியவர்களிடம் கூற, அவர்கள் காவிரி நீரால் பாம்பு புற்றை கரைத்தனர். அங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிலாரூபமாக தரிசனம் தந்தார் பெருமாள். பின் ஆலயம் எழுப்ப பெற்றது. பாம்பு புற்றிலிருந்து பிரசன்னமானதால் கல்யாண கோலத்தில் காட்சி தருவதாலும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் என அழைக்கப்படுகிறார். இவரது திருச்சன்னதியில் தானாகவே உருவாகும் புற்றுமண் நோய் தீர்க்கும் மருந்தாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரம் உள்ளது. உள்ளே மூடுதல அமைப்புடன் ஒரே திருச்சுற்று உள்ளது. பலிபீடம், கொடிமரம், கருடாழ்வாரை தரிசனம் செய்து 2ஆம் வாயிலுள் நுழைகிறோம். சிறிய 8 கால் மண்டபம். இங்கே வடபுறமாக ஸ்ரீதேவி பூதேவியுடன் உற்சவ திருமேனியாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வரர் அருள் பாலிக்கிறார். பின் 3ஆம் வாயில் வழியே கருவறை செல்கிறோம். கருவறையில் கருணை பொங்கிட ஸ்ரீதேவி பூதேவியருடன் சங்கு சக்கரதாரியாக பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சேவை சாதிக்கிறார். அழகு திருமேனியராய் காட்சி தருகிறார். இவரது கீழே இடதுகரம் இடுப்பில் மடித்திருக்க, வலதுகரம் தன் பாதங்களை சுட்டும் அபயகரமாகவும் அருள் பொழிகிறார். கருவறை கோஷ்ட மாடங்களில் முறையே சிந்தாமணி கணபதி, லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி வராகர், ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை ஆகியோர் இங்கே உள்ளனர். தெற்கு பிரகாரத்தில் ருக்மணி சத்யபாமாவுடன் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர், சக்கரத்தாழ்வார் சன்னதிகள் உள்ளன. ஸ்ரீ பத்மாவதி தாயார் தனி சன்னதி கொண்டுள்ளார். தாமரை பீடத்தில் தயை புரிகிறார். மேற்கில் ஸ்ரீ தன்வந்தரியும் வடக்கில் ராமரும் உள்ளனர். தலமரமாகிய வில்வமர அடியினிலே ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பால மாருதி ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். கிழக்கு நோக்கி ஸ்ரீ சம்மோகன கிருஷ்ணர் கோபாலராக சங்கு சக்கரம், அங்குஷம் மற்றும் தாமரை, கரும்பு, வில், புஷ்பபானம், புல்லாங்குழல் கொண்டு தனது உடலில் பாதியாக ஸ்ரீ ருக்மணியை கொண்டு அர்த்தநாரி மூர்த்தியாக காட்சி தருகிறார். இவருக்கு வெண்ணெய் பழங்களை வைத்து அர்ச்சித்தால் திருமணப்பேறு கிட்டிடுமாம், மகப்பேறு கிட்டிடுமாம். ராஜகோபுரத்திற்கு உட்புறமாக ஸ்ரீ துவாரகணபதி, ஸ்ரீ நாகராஜர் சன்னதிகள் உள்ளன. புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு அகண்ட தீபமேற்றி பழ வகைகளை வைத்து வழிபட்டால் 4 வகை பேறுகளும் கிட்டிடும். திருக்கல்யாண உற்சவம் நடத்தினால் திருமணத்தடை அகலும். மகப்பேறு வேண்டுவோர் ஊஞ்சல் விழா நடத்துகின்றனர். திருவோண நாளில் அங்கப்பிரதட்சணம் செய்தால் நோய்கள் அகலுமால். வெள்ளிக்கிழமைகளில் வளர்பிறை, பஞ்சமி, உத்திர நாளில் தாயாருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். திருவோண நாளில் ஸ்வர்ண தீபம் விழாவும் இங்கு சிறப்பாக நடைபெறும். சித்திரை நட்சத்திர நாளில் சக்கரத்தாழ்வாரை
வழிபட ஹோமங்கள் நடைபெறுகின்றன. ஏகாதசி, அமாவாசை, பௌர்ணமி, புரட்டாசி சனிக்கிழமை, திருவோணம் போன்ற நாட்கள் இங்கே விழா நாட்களாகும். மோகனூர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாளை போற்றி வணங்கி அநேக வரங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்வோமாக. ஓம் நமோ நாராயணாய.